ஹாய் கைஸ், ஒரு வழியாக பிஜிஎம்க்கு 4.3 அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த அப்டேட்டில் என்னென்ன பவர்ஸ் இருக்குது, இது எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்ற விஷயம்லாம் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க, சிம்பிளாக சொல்லித்தரேன். 4.3 அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஸ்பெஷல் பவர்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஸ்பெஷல் பவர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ரேங்க்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 பவர்ஸில் நீங்கள் எந்த பவரை சூஸ் பண்ணாலுமே சி, பி, ஏ, எஸ்ன்னு சொல்லி 4 ரேங்க் இருக்கும். இதில் சின்றது நீங்கள் சூஸ் பண்ணுற பவரோட லோவர் ரேங்க்கு, அதுவே எஸ்ன்றது அந்த பவரோட ஹையர் ரேங்க்கு. ஒன்ஸ் உங்கள் ஃபேவரட் பவரை சூஸ் பண்ணி நீங்கள் மேட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் முதல்ல சி ரேங்க் தான் காட்டும். அதை நீங்கள் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் எஸ் ரேங்க்குக்கு கொண்டு போகணும். இதை எஸ் ரேங்க்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்காக நீங்கள் எதுவுமே தனியாக பண்ண தேவையில்லை. நீங்கள் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் ஈவெண்ட்டில் இறங்குறது, லூட் அடிக்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிவைவ் பண்ணுறது, ஹெல்த் கிட்டு போடுறது, காரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஈவெண்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லி சைடில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆக உங்கள் ரேங்க் சிலேருந்து பி, ஏ, எஸ்ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு இந்த ரேங்கிங் சிஸ்டம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பவரை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பவர் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஸ்கில். இந்த டிடெக்ஷன் ஸ்கில் பவரை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல படுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பவர் ஆக்டிவேட் ஆகிடும். டிடெக்ஷன் ஸ்கில் பவர் முதல்ல சி ரேங்கில் இருக்கும்போது உங்களை சுற்றி கொஞ்சம் ஏரியாவில் இருக்கிற லூட்ஸை இது மார்க் பண்ணிவிடும். அதுவே உங்கள் ரேங்க் அப்கிரேட் ஆகி பி ரேங்கில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரத்தை கவர் பண்ணி இது லூட்ஸை மார்க் பண்ணிவிடும். ஒருவேளை நீங்கள் உங்கள் ரேங்கை ஏ லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது லூட்ஸை மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற கார்ஸும் எனிமிஸையும் இது மார்க் பண்ணிவிடும். அதுவே உங்கள் பவரை எஸ் ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா ஏ ரேங்கை விட அதிகமான தூரத்தை கவர் பண்ணி இது எனிமிஸையும் வெஹிக்கிள்ஸையும் மார்க் பண்ணும், அதே மாதிரி லூட்ஸையும் மார்க் பண்ணிவிடும். இந்த டிடெக்ஷன் ஸ்கில் பவரில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யார் ஸ்கேன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் லூட்ஸையும் எனிமிஸையும் காட்டும், மற்ற டீம்மேட்ஸ்க்கு காட்டாது. அடுத்த பவர் பார்த்தீங்கன்னா ஹீலிங் பவர். ஹீலிங் பவர் சி ரேங்கில் இருக்கும்போது உங்களால் ஃபாஸ்ட்டாக மெடிக்கிட்டையும் ட்ரிங்க்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் பி ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா சி ரேங்கில் இருந்ததை விட உங்களால் ஃபாஸ்ட்டாக ஹெல்த் கிட்டையும் ட்ரிங்க்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏ ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக உங்கள் டீம்மேட்ஸை ரிவைவ் பண்ணிக்க முடியும். அதுவே எஸ் ரேங்க் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்கள் டீம்மேட்டை ஃபாஸ்ட்டாக ரிவைவ் பண்ணுறது மட்டும் கிடையாமல் அவங்களுக்கு ரிவைவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹெல்த்தும் ஏற்றி விடும். அடுத்த பவர் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்கில். இந்த பவர் சி ரேங்கில் இருக்கும்போது நீங்கள் ஓட்டுற வண்டி லெஸ் ஃபியூவலை கன்சியூம் பண்ணும், அதே மாதிரி அதிகமான டேமேஜஸையும் தாங்கும். அதாவது நீங்கள் கொஞ்சமான ஃபியூவலை வச்சுக்கிட்டு அதிகமான தூரத்துக்கு போக முடியும், அதே மாதிரி எனிமிஸ் அடிக்கும்போது அதிகமான புல்லட்ஸ் இந்த வண்டி தாங்கும். இந்த பவரை பி ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வெஹிக்கிளோட டயர்ஸோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எனிமிஸ் சுடும்போது உங்கள் டயர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் பஞ்சர் ஆகாது. அதே மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரியே கொஞ்சமான ஃபியூவலை வச்சு அதிகமான தூரம் போக முடியும், அதே மாதிரி அதிகமான புல்லட்ஸையும் தாக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த பவரை ஏ ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா வண்டியில் வேகமாக போகும்போது எவ்வளோ வேகமாக இருந்து கீழே குதிச்சாலுமே சரி நீங்கள் நாக் ஆக மாட்டீங்க, ஹெல்த் மட்டும்தான் குறையும். அதுவே நீங்கள் இந்த பவரை எஸ் ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக போய் கார்லேருந்து குதிச்சாலும் உங்களுக்கு கொஞ்சமாக தான் ஹெல்த் குறையும், நீங்கள் நாக்கே ஆக மாட்டீங்க. நீங்கள் ஒரு வேளை ரஷ் பண்ணி ஆடுற பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் கார்லேருந்து டக்குன்னு எக்ஸிட் ஆகி எனிமிஸ் அடிக்கிறதுக்கு இந்த பவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்கள் டீம்மேட்ஸ் யாராச்சும் பாட்டுக்கிட்டு வரும்போது காரை நிறுத்தாமல் ஓட்டிக்கிட்டு போனாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் டக்குன்னு கார்லேருந்து குதிச்சு கூட பாட்டு அடிக்கலாம், நீங்கள் நாக் ஆக மாட்டீங்க. அடுத்த பவர் ரீகன் பவர். இந்த பவரில் சி ரேங்கில் இருக்கும்போது நீங்கள் எனிமிஸை சுட்டிங்கன்னா அவங்க மேலே ஒரு மார்க் காட்டும், இந்த மார்க்கை உங்கள் டீம்மேட்ஸாலையும் பார்க்க முடியும். அதுவே நீங்கள் பி ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சுடும்போது எனிமி மேலே மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரத்துக்கு மார்க் காட்டிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஏ ரேங்க்குக்கு உங்கள் பவரை கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் எனிமிஸை சுட்டு மார்க் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, எனிமிஸ் உங்களை சுட்டால் கூட அவங்க எங்கே இருக்காங்கன்ற மார்க்கை காட்டி கொடுத்துரும். ஆனால் ஏ ரேங்கில் இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் எனிமிஸோட டிஸ்டன்ஸை இது காட்டும். அதுவே நீங்கள் எஸ் ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா தூரமாக இருந்து யாராச்சும் உங்களை எனிமி சுட்டா கூட அவங்க எங்கே இருக்காங்கன்ற மார்க்கை இது காட்டி கொடுத்துரும். ஒரு விதத்தில் பார்த்தா இது ஒரு சூப்பரான பவர் தான், ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா இது ரொம்ப மோசமான பவர். ஏன்னா எனிமிஸ் உங்களை அடிக்கும்போது டக்குன்னு அவங்கள மார்க் பண்ணி விட்டுரும், அதனால் உங்கள் டீம்மேட்ஸ் டக்குன்னு எனிமிஸை போட்டு தள்ளிவிடுவாங்க, உங்களுக்கும் கில் வராது. அடுத்தது காம்பேட் ஸ்கில் பவர். இந்த பவரில் நீங்கள் சி ரேங்கில் இருக்கும்போது எனிமிஸை அடித்து கில் பண்ணிட்டாலோ இல்லை நாக் பண்ணிட்டாலோ உங்களால் ரொம்ப வேகமாக கன்னை ரீலோட் பண்ண முடியும். அதுவே பி ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சி ரேங்கில் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரீலோட் நடக்கும். நீங்கள் இந்த பவரை ஏ ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா ரீலோட் ஸ்பீடோடு சேர்த்து நீங்கள் எனிமிஸை கொல்லும்போது உங்களுக்கு ஹெல்த் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹெல்த்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பண்ணிவிடும். அதுவே இந்த பவரை மேக்ஸிமம் எஸ் ரேங்க்கு கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் ரீலோட் பண்ண முடியும். அதே மாதிரி எனிமிஸ் கிட்ட ஃபைட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீல் பண்ணிவிடும். இவ்வளோதாங்க இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற மெயின் பவர்ஸை. இது பார்க்குறதுக்கு தான் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சப்ப மேட்ரு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போங்க, உங்கள் டீம்மேட்ஸை ரிவைவ் பண்ணுங்கள், ஹெல்த் கிட்டு போடுங்க, ஃபைட் எடுங்க, ஈவெண்ட்டில் இறங்குங்க, அங்கே இருக்கிற லோட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ண பவர்ஸோட ரேங்க்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் பவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களால் மேப்பில் அங்கங்கே பி, ஏ, எஸ்ன்னு சொல்லி நிறைய லூட் லொக்கேஷன்ஸை பார்க்க முடியும். அந்த லூட் லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் போய் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் அதுக்குள்ளே இருக்க நிறைய லூட்ஸை எடுத்துக்க முடியும்.
அதுவே நீங்கள் மேக்ஸிமம் எஸ் ரேங்கை ரீச் பண்ணிட்டீங்கன்னா மேப்லேயே உங்களுக்கு எஸ் லொகேஷன்ஸை காட்டும். அந்த இடத்துக்கு போய் அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஹை லெவல் ரூட்ஸை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எஸ் ரேங்க் பில்டிங்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களால் அடுத்தடுத்து எங்கெங்கே ஜோன் போடுறாங்கன்றதையும் பார்த்துக்க முடியும். நியூ ஐட்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.3 அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 நியூ ஐட்டம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் த்ரஸ்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஷீல்டு. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஈவெண்ட்ஸில் இருக்கிற கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கிடைக்கும். அதே மாதிரி மேப்பில் ரேண்டமான லொக்கேஷன்ஸ்லையும் கிடைக்கும். இந்த ஃப்ளோட்டிங் த்ரஸ்டரை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலுமே சரி, மாடிஃபிகேஷன் ஒரு பட்டன் காட்டும். அதை யூஸ் பண்ணி உங்களால் இந்த த்ரஸ்டர்ஸை அந்த வெஹிக்கிளில் ஆட் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த த்ரஸ்டர்ஸை வெஹிக்கிள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இனிஷியலாக ஒரு 4 to 5 செகண்டுக்கு அந்த வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு இந்த த்ரஸ்டர்ஸ் அதை புஷ் பண்ணும். அதுக்கப்புறம் இதுக்கு பவர் டிஸ்சார்ஜ் ஆகி கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பூஸ்ட் பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி புஷ் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஃப்ளோட்டிங் த்ரஸ்டர்ஸ் உங்களுக்கு ஈவெண்ட்டில் எங்கேயும் கிடைக்கலன்னா கவலையப்படாதீங்க. அங்கங்கே பெட்ரோல் பங்க்ஸ்லேயும் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் மெஷின்ஸை வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போய் உங்களுக்கு வெஹிக்கிளில் இந்த த்ரஸ்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது எனர்ஜி ஷீல்டு. இந்த எனர்ஜி ஷீல்டை பொறுத்த வரைக்கும் 4.3 அப்டேட்டில் இருக்கிறதுல ஒரு சூப்பரான ஐட்டம். இதை யூஸ் பண்ணி உங்களால் எந்த இடத்துல வேணாலும் உங்களை சுற்றி ஒரு எனர்ஜி ஷீல்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஷீல்டு எனிமி போடுற மால்ட்டோ நேடு புல்லட்ஸ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஒருவேளை உங்கள் டீமில் எல்லாருமே செத்து போயிட்டு உங்களை ரீகால் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரீகால் பண்ணும்போது இந்த எனர்ஜி ஷீல்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நின்று ரீகால் பண்ணுங்கள். ஒருவேளை எனிமி யாராச்சும் ஒளிஞ்சிட்டு இருந்து உங்களை சுட்டாலுமே உங்களை ரீகால் பண்ணுற வரைக்கும் இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேப்பில் மொத்தம் 4 இடத்துல உங்களால் பார்க்க முடியும். இதில் பொச்சனிக்கிலையும் மில்டாலையும் இருக்கிறது மட்டும்தான் மெயின் ஈவெண்ட்ஸ். அந்த இடத்துல மட்டும்தான் உங்களால் மெயின் கிரேட்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். மற்ற 2 இடத்துலையும் இருக்கிறது சின்ன ஈவெண்ட்ஸ். அந்த இடத்துல உங்களால் சின்ன சின்ன லூட்ஸை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் சின்ன ஈவெண்ட்டில் இறங்கினாலும் சரி, பெரிய ஈவெண்ட்டில் இறங்கினாலும் சரி, மெயின் பில்டிங் பக்கமாக போனீங்கன்னா ஒரு எனர்ஜி ஷீல்டுக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 2 பவர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஒன்று ஃபால் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டு. ஃபாஸ்ட் ஸ்ப்ரிண்ட்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஈவெண்ட்லேயே நீங்கள் வேறு இடத்துல ஓடுறத விட இந்த மெயின் பில்டிங் பக்கமாக ஓடும்போது உங்களால் ரொம்ப வேகமாக ஓட முடியும். அதே மாதிரி ஃபால் ப்ரொடெக்ஷனும் இந்த மெயின் பில்டிங் பக்கமாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ உயரத்துலேருந்து கீழே குதிச்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்த் குறையாது. இந்த ஒயிட் கலர் எனர்ஜி ஷீல்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக மெயின் பில்டிங்கை சுற்றி மட்டும்தான் இருக்கும். மேப்பு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த டைமர் முடியும் போது இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் நிறைய பில்டிங்ஸ்க்கு இது பரவும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வானம் ஃபுல்லாகவே கலர் மாறி மொத்தமாக அட்மாஸ்பியரே மாறிடும். அந்த மாதிரி மாறும்போது நீங்கள் ஈவெண்ட்டுக்குள்ளே எந்த இடத்துல ஓடினாலுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டும் அதே மாதிரி ஃபால் ப்ரொடெக்ஷன் பவரும் ஆக்டிவேட்டில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஈவெண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த 2 பவர்ஸுமே உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும். அதே மாதிரி வானமும் நார்மல் கலருக்கு வந்துடும். இதே சேம் ப்ராசஸ் தான் அப்படியே மில்டாவில் இருக்கிற பெரிய ஈவெண்ட்லேயும் நடக்கும். இங்கே என்ன நடக்குதோ அதே மாதிரி எக்ஸாக்டாக அங்கேயும் நடக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா பொச்சினி கீழே மெயின் கிரேட்டை பில்டிங்குள்ளே வச்சுருப்பாங்க. மில்டாவில் அந்த மாதிரி பில்டிங்குள்ளே இருக்காது, ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருப்பாங்க. அதோட மில்டாவில் எக்ஸ்ட்ராவாக ரேசிங் ட்ராக்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக ரேஸ் ஒட்டி அதுலேருந்து வர பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் சரி மேன்ஷன்லேயும் சரி இதே சேம் கான்செப்ட் தான் அங்கேயும் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு மெயின் கிரேட் இருக்காது, சின்ன சின்ன கிரேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்லையும் மேன்ஷன்லையும் கூட உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்ப்ரிண்ட் பவரும் ஃபால் டேமேஜ் பவரும் ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த ஈவெண்ட்டில் குதிச்சாலுமே இந்த 2 பவரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கமாக கொஞ்சமாக தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேம் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற மிஷினில் ஏறி போய் அங்கே இருக்கிற டார்கெட்டில் கரெக்டாக குதிக்கணும். ஒருவேளை அந்த டார்கெட்டை விட்டு தள்ளி குதிச்சிட்டா அந்த இடத்துல இருக்கிற லூட்ஸை உங்களால் எடுக்க முடியாது. இது உங்கள் பேராசூட் லேண்டிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற கேமு. அதனால் நீங்கள் கரெக்டாக போய் துல்லியமாக அதே இடத்துல ப்ரெசைஸாக குதிச்சிங்கன்னா உங்களால் அங்கே இருக்கிற லூட்ஸை எடுத்துக்க முடியும். அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இந்த ஈவெண்ட்டில் சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. நீங்கள் விளையாட நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுப்பீங்க. எந்த ஈவெண்ட்டில் குதிச்சாலும் இதே சேம் கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த எனர்ஜி ஷீல்டு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பில்டிங்ஸும் பெருசாகும். உதாரணத்துக்கு 2 ஸ்டோரி பில்டிங்ஸ் 4 ஸ்டோரியாக மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேன்ஷன்லாம் இருக்கிற இந்த மாதிரி ஸ்குவாட் ஹவுஸில் உங்களால் டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் தள்ளிங்கன்னா ஹைப் இருக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு காட்டும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. நாம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்த்துருவோம். பாய் கைஸ்.